மெம்பர்ஸ் இயேசு கிறிஸ்துவின் மாறாத மாசற்ற நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்தின் முதல் ஆராதனை ராபோஜன ஆராதனை கூடியிருக்கிறோம். கூடவில்லை, நீங்கள் வீட்டிலே கூடியிருக்கிறீர்கள், நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். சரியா? ஆயினும் கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறேன்னு நாம் விசுவாசிப்போம். சரியா? ஆரம்ப ஜெபம் செய்துவிட்டு நாம் என்ன செய்வோம், பாட்டு ஆராதனை கடந்து செல்ல போகிறோம். துதி ஆராதனைக்கு எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் கண்களை மூடி எல்லாரும் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். Amen Lord. Thank you Jesus. El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே. El Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக பிதாவே, எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன் நீர் ஆண்டவரே. உம்மால் ஆகாது எதுவும் இல்லை. தேவரே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே, இந்த நாளில் கர்த்தாவே இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் இந்த ஆராதனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களையும் கர்த்தாவே சுவாமி வேத வசனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்து இன்று உடைய பிரசனம் வீட்டில் இதை பார்க்குற எல்லாருமே இருக்கும்படி நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆராதனை முழுவதும் பரிசுத்தான் மூடிக்கொள்ளும், அபிஷேகத்தில் வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. நாம் தொடர்ந்து துதி ஆராதனை கடந்து செல்வோம். Praise the Lord. இந்த மாலை வேளை கூட நம்ம எல்லாரும் பாடல ஒரு சில பாடல் நம்ம கடந்து போய் ஆண்டரை உயர்த்தி பாடலோடு சேர்ந்து நம்ம ஆண்டரை சந்தோஷப்படுத்துவோம். ஆமென். தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா நமது தினம் யூசிப்பவர். தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா நமது தினம் யூசிப்பவர். எதினார் இன்னும் எதினார் என்னோடு இருப்பதனால், எதினார் இன்னும் எதினார் என்னோடு வருவதனால். தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா நமது தினம் யூசிப்பவர். எதினார் இன்னும் எதினார் என்னோடு இருப்பதனால், எதினார் இன்னும் எதினார் நீ என்னோடு வருவதனால். மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகல் எல்லாம் கூட வருது. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதுகாக்க பகல் எல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா நமது தினம் யூசிப்பவர். தேவானமையினால் விசேஷித்தவர், ராஜா நமது தினம் யூசிப்பவர். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குதே, அவர் கொண்ட கண்மலைய கூட வருதே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குதே, அவர் கொண்ட கண்மலைய கூட வருதே. கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணவே. கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணவே. ராஜா நமது தினம் யோசிப்பவர்,
வருவது நான். வாழ்க்கையை கசப்புக காணதிட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. வாழ்க்கையை கசப்புகள் காணதிட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருதே. வாராவி நீரே தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடும் வாராவி நீரே தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடும் தேவானமிதினால் விசேஷித்தவர் ராஜா அதில் தினம் யோசிப்பவர். தேவானமிதினால் விசேஷித்தவர் ராஜா நமது தினம் யோசிப்பவர். எழினார் நீ என்னோட இருப்பதை என்னும் எழினார் நீ என்னோடு வருவதை அவன். அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் நல்லவரா இருக்காரு. அல்லேலூயா. வார்த்தை பாடலாக நம்ம ஆண்டவர் நம்ம மேல மிகவும் அன்பு கூர்ந்தவராகவே இருக்கிறாரு. சகோதரியே உற்சாகப்படுத்தும்படி வருவாங்க. உனக்கு நான் உனக்கு ஒரு காட்ட சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர். நீ கடந்து போற எல்லா காரியத்தையும் மத்தியிலையும் ஆண்டோட வார்த்தையை மட்டும் வாழ்க்கையில முன்புக்காகவே நீ வைத்துக் கொள்ளு. அந்த வார்த்தை உன்னை வாழ வைக்கும். ஆமென். மட்டுமே உம்மை கூடு உள்ளத்தோடு இயேசுவே முழு பலத்தோடு அன்போடு ராஜாவே ஆராதனை ஆராதனை அப்பா ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை ஆராதனை எல்லா மகிமை எல்லா புகழும் உமக்கே ஆராதனை ஆராதனை சொல்லி அழைத்தவரை என்னை கண்டீரே நன்றி ஐயா எங்களோட பெயர் மென்ஷன் பண்ணீர ஆண்டவரே நம்ம பெயர் சொல்லி அழைத்தவரே என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை கூடு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆசையோட ராஜா நன்றி சொல்லுகிற பிதாவே ஆராதனை ஆராதனை ஆராதனை
யெகோவா ராமா, யெகோவா ராமா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராமா, யெகோவா ராமா, சுகம் தந்தீரே. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆசையோட சொல்லுகிற பிதாவே, ஆராதனை 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 ஆராதனை. ராஜா உம்மாலையே, இயேசு ராஜா உம்மாலையே, ராப்பலதான் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாலையே, ராப்பலதான் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் உயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் உயரம் மறந்திருப்பேன். உமக்கு மட்டுமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு உம்மைத்தான் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லையா, அவமானம் அடைவதில்லை. அம்மா நான் உமது பிள்ளை, அம்மா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அம்மா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அம்மா நான் உமது பிள்ளை, அம்மா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அம்மா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆராதனைக்குள்ள ராஜா எங்களோடு நீங்க கடந்து இருந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற சொல்றாங்க. எல்லா மகிமையும் உமக்கே ராஜா. தொடர்ந்து தேவனுடைய
வார்த்தை ஆண்டவரே டீப்பானவர்கள் பிரேயரில் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, இதுவரையில எங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆவியானவரே. எல்லா புகழும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கு. இயேசுவே நாமத்தில் நாங்கள் சிறுகுட்டும் நாம மட்டுமே உயர்ந்த பிதாவே. ஆமென் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சரியா, இந்த நாளில் இந்த மாதத்தில் முதல் ஆராதனை நாம் கடந்து வந்திருக்கிறோம், ராபோஜன ஆராதனை. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் நம்புகிறேன், நீங்கள் எல்லாரும் ராபோஜன பந்தியை உங்கள் வீட்டில் நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருப்பீர்கள். விசேஷமாக குடும்ப தலைவர்கள் ராபோஜனை சர்வ் பண்ணும்போது ஆயத்தமாக இருங்க. சரியா, ராபோஜன பந்தி ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு பந்தி நமக்காக. ஸோ இந்த வேளை நாம் ஒரு சில ஜெபங்களில் விண்ணப்பம் எடுக்க போகிறோம். விசேஷமாக சிங்கப்பூரில் வேலை செய்கிற குடும்பத்தினருக்காக, அதாவது குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே வேலை செய்கிறவங்களுக்காக நாம் கொஞ்சம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மளோட சபை மாத்திரம் இல்லை, நான் போய் பார்த்த சில ஊழியக்காரன் பாஸ்டர்ஸோட பேசும்போது அவங்க சபையில் 40-50 பேர் சிங்கப்பூரில் குடும்பத்தை பிரிந்து இப்போ 3 மாதமாச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம் ஜெபத்தில் அவர்களை தான் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவரே, தயவுள்ளவரே, அப்பா இந்த வேலை ராஜா தகப்பனே சுவாமி, இந்த வேலைக்காக சிங்கப்பூர்ல போய் எம்சியூ நாட்களில் அங்கே தனியாக குடும்பத்தை பிரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம் சமூகத்தில் அப்பா திறப்பின் மாசம் அவர்களுக்காக வேண்டுகிறோம். தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் மகிமையான பிரசனமும் அவங்கள ஒவ்வொருத்தரையும் மூடியுக்குள்ளே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே குடும்பத்தை குறித்த கவலை அதிகமாக தாக்காதபடி ராஜா, உள்ளத்தில் அதிக பாரம் ஏற்படாதபடி கிருபை தாங்கபடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொருத்தரையும் மார்போடு அனைத்து கர்த்தாவே ஆற்றி தேற்றி வழி நடத்தும் நீரே கர்த்தாவே சுவாமி, சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறேன், தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற வீட்டில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, வாழ்த்துவோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். சர்வவல்ல தேவனே, நீர் எல் ஷடாய் கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே, உறுதியாய் பற்றி கொண்ட மனதிடுவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26 வாசிக்கிறோம். அப்பா, நீர் பூரண சமாதானத்தோடு எல்லாரையும் காத்துக்கொள்வீர். இந்த நாட்கள ராஜா வார்த்தை வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தாவே ராஜா அப்படி ஜனங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த
கோவிட்-19 காலத்தில் நமக்கு இது ஒரு சவாலுக்குரிய நாட்கள் என்று சொல்லலாம். இட் இஸ் a challenge for us. It is not easy to live spiritual life. இந்த நாட்களில் ஆவிக்குரிய ரீதியில் இது ஒரு பெரிய சேலஞ்சிங். ஏன்னா நம்ம சபையில் கூடும்போது வாரத்தில் ஒரு வாட்டி வந்து அதில் ஜெப கூட்டத்தில் அப்படி நம்ம கூடும் பொழுது நம்ம கூடி என்ன செய்யணும், நம்ம பலப்படுகிறோம். ஒருத்தரை பார்த்து பலப்படுத்தி விசுவாசத்தில் பிரசங்கத்துக்கிட்ட ஆராதித்து பலப்படுகிறோம். ஆனால் இந்த 3 மாசமா அந்த சூழல் நமக்கு இல்லை. அதனால இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. சரியா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்று நான் சொல்லலாம். அது தனிப்பட்ட முறையில் நமக்கு ஆண்டவருக்கு தெரியும் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி. அதனால நாம விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் கூடி சீக்கிரமா இதை மாற்றி நாம் எல்லாரும் மறுபடியும் ஒரு சபையாக குடும்பமாக கூடி நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படி. சரியா? போகும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமென். மனுஷனால் கூடாது, தேவனால கூடும். இன்னைக்கு அதை குறித்து நான் பேச போகிறேன். விசுவாசத்தின் முக்கியத்துவம், the importance of faith. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அநேக சூழ்நிலை கடந்து போகும் பொழுது இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 13:13 அந்த வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசித்தீர்களானால் அங்க போடப்பட்டிருக்குது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் 3லும் அன்பே பெரிதுன்னு சொல்லி. சரியா? அந்த வசனம் ஸ்லைட்ஸ்ல இல்ல, நான் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13 வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பின் அதிகாரத்தை எழுதும் போது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் அன்பை குறித்த அந்த அதிகாரத்தை எழுதும் பொழுது இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் அன்பே பெரிது சொல்றாரு. ஆனா இப்பொழுது நமக்கு விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது. நம் கிறிஸ்தவ வாழ்க்கை அநேக வேளை நாம் கடந்து போவது, அன்றாட வாழ்க்கையில கடந்து போவது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அதை நீங்க மாற்ற முடியாது, அதை நீங்க தவிர்க்க முடியாது. சரியா? ஸோ அதனால தான் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், கடைசி மூச்சு வரை கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் இருந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஒன்று ஜெயிச்சிடலாம், நாளைக்கு இன்னொன்று வந்து நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அதை ஜெயம் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு சிங்காசனத்தில் சொல்றாரு, என் ஆலயத்தின் தூணாய் வைப்பேன் என்று சொல்ல வெளிப்படுத்தல. ஸோ இப்படிப்பட்ட நாட்கள்ல ஒருவேளை நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கலாம், ஆனால் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லோடு கூட இருக்கிற ஆவியானவர், ஆமென், சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்து இப்போது நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார். அது யாரா இருந்தாலும் சரி, ஆவியானவர் அவரோட பேசிக்கொண்டு தான் இருப்பார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் அவனை குறித்து கண்டித்து உணர்த்தி அவனை மனம் திரும்ப பேசிக்கொண்டு தான் இருப்பான். அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம், சகல சத்தியத்தில் நடத்துவார். ஸோ இன்னைக்கு இந்த நாட்கள்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சில காரியங்கள் தியானிப்போம். இது பார்ட் 1. நான் இந்த சீரீஸா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த விசுவாசத்தை குறித்து எடுத்துக்குள்ள 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்து வாசிக்க கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு காரியம் நம்முடைய விசுவாசம். விசுவாசத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா நிறைய காரியங்கள் இருக்கு, அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருக்கு என்று ஒரு சில நான் இங்க எழுதி வச்சிருக்க லிஸ்ட்ல
20 விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. இதை நான் தான் சீரியஸா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரியா? ஆனா இந்த வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப விசுவாசிக்கிற வாழ்க்கையில ஜெயம் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கார். சரியா? விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில இருந்தா நிச்சயமா கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். இது பல வருஷங்களுக்கு முந்தி நடந்தது. ஸ்காட்லாந்து நாட்டில் அந்த நாட்களில் பயங்கர எழுப்புதல் நடந்தது. பாவிகளாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு, மது கடையெல்லாம் மூடப்பட்டுருச்சு, பாரெல்லாம் மூடப்பட்டுருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இல்லை, திருட்டு கேஸ் இல்லை, ஸ்காட்டிஷ் ரிவைவல் சொல்லுவாங்க. பயங்கர எழுப்புதல். நடு ரோட்ல உட்கார்ந்து பாவிகளாம் மனம் திரும்பி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை அர்ப்பணித்த அந்த நாட்கள்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த, மிஷினரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனாங்க. அதுல நியூ ஹெப்ரைட்ஸ் என்ற ஐலண்ட், நிறைய தீவுகள் இருக்கிறது. அங்க காட்டுவாசிகள். அப்ப அவங்களுக்கும் போய் இயேசுவை பத்தி சொல்லணும்னு சொல்லி அந்த பாரத்துல மிஷினரி ஊழியத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அதுல ரெண்டு பேர் அனுப்பப்பட்டார்கள் அந்த ஊழியத்துக்கு. யாரு? காட்டுவாசிங்க, மனுஷனை தின்பவர்கள். சரியா? கேனிபல்ஸ். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? இவங்க 2 பேர் போய் அந்த ஊழியம் செய்யும்போது அந்த இடத்துல ஊழியத்துக்கு போன நாட்கள் என்ன செய்யறார்கள்? அவங்க 2 பேர்த்தையும் அடிச்சு கொன்று வெட்டி சாப்பிடுறாங்க அந்த காட்டுக்காரன், 2 மிஷினரிகள். அப்ப அனுப்பப்பட்டு செய்தி வராதனால சபையில கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு தெரிய வந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று. ஏன்னா நார்மலா திரும்பி வரலாம், அதான் முடிவு. அப்ப இப்ப சபையே மிரண்டு போய் மிஷினரிக்கு யாரும் போக வேண்டாம் அப்படி சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனா அதுல ஒரு மனுஷன், அவர் பேரு ஜான் ஜி பேட்டன். சரியா? மிகவும் பாரத்தோடு விசுவாசத்தோடு அவனை செய்தாரு. நான் போறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. சபையில நிறைய பேர், மூத்தவங்க வயசானவங்களாம் அவரை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீ போவாதப்பா, அது மனசுல தின்ற இருக்கே, நம்ம 2 பேரை பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் வாழுகிற இந்த வாழ்க்கை, நான் ஜீவனம் பண்ணுகிற இந்த வாழ்க்கையில இந்த இயேசுவை கனப்படுத்தும்படியாக இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கேன். அது ஒரு நாளைக்கு மண்ணு தான் தின்ன போகுது. அது மண்ணு தின்னாலும் சரி, மனுஷன் தின்னாலும் சரி, இந்த சரீரத்துல ஆண்டவரை கனப்படுத்த போகிறோம் சொல்லி அவர் சொன்னார். ஒரு வயசானவர் சொன்னார், இந்த ஒரு நாளைக்கு நான் செத்து போனா மண் என்னோட சரீரத்தை தின்ன போகுது. நான் அங்க போய் இயேசுக்காக நான் போறேன்னாக்கா என்ன மனுஷர்கள் தின்னாலும் பரவாயில்ல, நான் அர்ப்பணிக்கேன்னு சொல்லி. ஆனா நான் நம்புறேன் உயிர்த்தெழுந்த இயேசு என்னோட இருக்கான்னு சொல்லி விசுவாசத்தோடு போனார். அங்க போய் அவரு ரொம்ப என்ன அணுகுமுறை, ரொம்ப டெக்னிக்கலா, ரொம்ப மெதுவா, ரொம்ப ஸ்லோவா அவங்ககிட்ட போய் பழகி, ஒருத்தர் அப்படியே கூட்டாளி பிடிச்சி அவர் மறையுமா ரொம்ப அப்படியா பழகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இருதயத்தை கவர்ந்து 15 வருஷத்துக்கு பிறகு, 15 வருஷம் அவங்க பாஷையை கத்துக்கொண்டு மொழியை கத்துக்கொண்டது 15 வருஷத்துக்கு பிறகு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இயேசுக்காக தன்னை அர்ப்பணித்து போனனால அந்த தீவு முழுவதும் காட்டுவாசிகள், மனுஷனை தின்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ ஆரம்பித்தார்கள். பாருங்க, ஒரு மனுஷனுடைய விசுவாசம் ஒரு தீவே ரட்சிப்பதுவாய் நடத்தின. இது உண்மையா நடந்த கதை. ஸ்காட்லாந்து நாட்டில் அந்த எழுப்புதல் நாட்கள் நடந்த கதை. ஸோ இந்த விசுவாசம் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நான் குறிப்பாக சொல்லுகிறேன். விசுவாசமும் ஜெயமும் கைகோர்த்து நடக்கும். Faith and victory walks hand in hand. அதனால தான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க விசுவாசத்தில் நடந்தீங்களாக்கா உங்க வாழ்க்கையில ஜெயம் நிச்சயமா இருக்கும். எல்லா சூழ்நிலையும் சொல்றேன். Faith and miracles are inseparable. விசுவாசமும் அற்புதமும் பிரிக்க முடியாது. விசுவாசம் இடத்துல அற்புத கட்டாயம் நடக்கும், டெஃபினட்டா நடக்கும்.
விசுவாசமும் சுகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. Faith and healing are interconnected. நான் உங்களுக்கு வசனம் எடுத்து கொடுக்கிறேன். விசுவாசமும் அற்புத சுகமும் ரெண்டும் என்னது? இணைந்தது, பிரிக்க முடியாது. ஒருத்த வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா வாழ்க்கையில் அற்புத சுகமும் நடக்கும். இது எப்படி என்று பார்க்கிற ஒரு சில வசனங்கள் நான் பார்ப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில, சரியா, அன்றாட வாழ்க்கையில இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு எங்கெங்க சென்றாரோ, wherever Jesus went, he expected faith to perform miracles. இயேசு எங்கெங்க போனாரோ அவர் என்ன எதிர்பார்த்தாரு? வாசிப்போம். அதோடு கூட நம்ம இயேசு எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில தேவனை எதிர்பார்க்கிறார். நம்ம விசுவாசமா இருக்கணும். முழு விசுவாசத்தோடு, தைரியத்தோடு நம்ம இருக்கும்போது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அதனால தான் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது என்னென்ன விசுவாசம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பல விதமான விசுவாசம் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில விசுவாசங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சுகமளிக்கிற விசுவாசம், மலையை பேர்க்கிற விசுவாசம், அற்புதங்களை நடப்பிக்கிற விசுவாசம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், பாவிகளை நீதிமான ஆக்குகிற விசுவாசம், தேவனுடைய பலத்தில் நிற்கிற விசுவாசம், பலவிதமான விசுவாசங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு வர நாட்கள் நான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஆனால் இந்த நாட்களில் அனுதின வாழ்க்கையில தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அனுதின நம்ம பர்சனல் லைஃப்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில முழுவதும் தேவனை சார்ந்து வாழ்வதுதான் விசுவாசம். தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் வேணும். சில பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம ரகசியமா கடந்து போகலாம், யாருக்குமே தெரியாது. We have some struggles within ourselves. சந்தேகங்கள், கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா அந்த கேள்விகளாம் நமக்கு பதில் கிடைக்கும். அதனால விசுவாசம் தைரியமும் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். இல்லைன்னா பிசாசு நம்மளை அடிச்சு போட்டுருவான். நான் அப்புறம் சொல்றேன் எப்படி இந்த விசுவாசம் பயிற்சி பண்ணலாம், எப்படி இந்த விசுவாசம் செயல்படுத்தலாம்னு சொல்லி. ஆமென். ஏன்னா இந்த COVID-19 இந்த பெண்டமிக் காலத்துல நிறைய பேர் நினைச்சுக்காதீங்க கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாம் அப்படியே. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் ஆன்லைன்ல சர்வீஸ் நடத்துறோம், இடையில வசனங்கள் அவங்களுக்கு சொல்றோம். சில சர்ச்சில் சர்வீஸே இல்லை, ஆன்லைன்ல கூட இல்லையா, ஒண்ணுமே இல்லை. அவங்களோட நிலைமையினால் அப்படி. ஆனா இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, சபைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுக்கு விசுவாசம் வேணும். நம்ம கூட யார் இருந்தாலும் சரி, நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் வேணும். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் சாராளுக்கு இல்ல. சாராள் நகைத்தாள், நான் பிள்ளை பெறுவேன்னு சொல்லி. ஆபிரகாம் 75 வயசுல ஆபிரகாம் எப்படி திரும்ப விசுவாசிச்சு? இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. Genesis chapter 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 99 வயசுல தரிசனமாகி என்ன சொல்றாரு பாருங்க. அவன் விசுவாசத்தை அப்படியே ஆண்டவர் அப்படியே தப்புன்னு ஏத்துனாரு பாருங்க. ஆண்டவர் பிதா எவ்வளவு நல்லவர். என்ன சொன்னாரு பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்றாரு, ஒண்ணுமே நடக்கல. 100 வயசாக போகுது. சாராள் நகைத்தாள், நான் பிள்ளை பெறுவேனோ, கர்ப்பம் நான் செத்து போயிருச்சு, நான் பிள்ளை. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் வந்து பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ மீன் ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமைனா எனக்கு என்ன, எனிதிங். செத்து போன கர்ப்பத்தில் பிள்ளை உண்டாக்க முடியும் என்னால. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார். ஆபிரகாம் அதை கேட்டது அவருக்கு பயங்கர விசுவாசம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். தைரியமா சில காரியத்துல விசுவாசமா இருங்க. சூழ்நிலைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலைக்கு தலைகளால போனாலும் பரவாயில்ல,
அப்போது சொல்லுவோம், இயேசு வந்து அற்புதம் அடையாளம் செய்து பயங்கரமான காரியங்கள் செய்துட்டு சிலுவையில் அடிக்கப்பட்ட பிறகு சீசர்கள்லாம் சிதறப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இவர்தான் மேசியாவா, யூதர்களை காப்பாற்றுகிற ரோம அரசாங்கத்தை காப்பாற்று ராஜ்யத்தை உருவாக்க சொல்லி இப்படி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து பெரிய எதிர்பார்ப்புல பெரிய ஏமாற்றமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். யார் யார் அவர் விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. நம்முடைய வேலை, நம்ம பர்சனல் லைஃப்ல, நம்முடைய ஜாப், நம்ம கரியர்ல நமக்கு விசுவாசம் வேணும். தானியேல் பாருங்க, ராஜா அரண்மனையில கூப்பிட்டு கல்தேயர் பாஷை கற்றுக் கொடுக்கப்பட்டு எல்லாம் செய்தாலும் அங்க வேலை பானபாத்திரனா இருந்தாலும் அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ராஜாவின் போஜனத்தினால் தீட்டு பண்ண மாட்டேன் விசுவாசத்தோடு. எங்களுக்கு பருப்பு அறி கொடுங்க, அப்புறம் 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் விசுவாசம் பாருங்க. இன்னும் நடக்கல, திடீர்னு அப்படி இல்லைன்னா யார் முகம் ரொம்ப கலையா இருக்கு பாருங்க. பருப்பு கறி தின்னவனா, ராஜாவோட போஜனத்தில் தின்னவனா. விசுவாசத்தோடு சேலஞ்ச் பண்ற தானியேல் அந்த பிரதானி கிட்ட 10 நாளைக்கு மரக்கறி கொடுத்து பாரு. அங்க வேலை செய்யற இடத்துல நம்ம எத்தனை பேர் வேலை செய்யறோம் அந்த இடத்துல? Can we stand in faith? என் ஆண்டவர் எனக்காக செய்வார், என் ஆண்டவர் எனக்காக நடத்தி முடிப்பார். தீர்மானம் பண்ணணும். தானியேல் தீர்மானத்தை இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். வேலை இடத்துல நிறைய பேருக்கு சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு வேலை இடத்துல. யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். பட் யூ கேன் ஷேர் டு காட். ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லலாம், ஆண்டவரிடத்துல பேசலாம். ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். ஆமென். நம்முடைய குடும்பத்துல, எல்லாரும் குடும்பத்துல விசுவாசம் வேணும். ஒரு குடும்பமா நடத்தும்போது யாக்கோபு பாருங்க, அவன் என்ன செய்யறான், தன் குடும்பத்திற்காக போய் கரையில அக்கறை போய் ஜெபிக்கிறான். ஏசா துரத்திட்டு வரான் அட்டுறதுக்கு, அவன் தன் குடும்பத்திற்காக போய் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரோடு போராடுகிறான். நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை போராடுகிறான் விசுவாசத்துல. ஆண்டவர் சொன்னார், இன்னிலிருந்து உன் பேர் யாக்கோபு இல்ல இஸ்ரவேல், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி மாற்றினார். நம்முடைய ஃபைனான்ஸ், பண விஷயத்துல இப்போ COVID-19, ஆமென், என்னது பஞ்ச காலம். ஆனா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஒரு சில எல்லாம் இருக்கீங்களா இப்படி இருக்க சொல்லி, ஆனா அவங்க சொல்ற சாட்சி ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த COVID-19 3 மாச காலத்துல கர்த்தர் அவங்க தேவை அற்புதமாக சந்தித்தாராம். வேலை இல்லாத டைம்ல கூட தேவன் அவர்கள் தேவையை சந்தித்தார் பலவிதமாக. தாவீது சொல்லுகிறான், தாவீதோட வாழ்க்கையில் எதுக்கு அவனுக்கு ஃபைனான்ஸ் வேணும்? ஆலயத்தை கட்டுறதுக்கு, மகன் ஆலயத்தை கட்டுறதுக்கு அவரு இந்த பொருட்கள்லாம் தேவை. 1 நாளாக 29 அதிகாரத்தில் வாசிச்சீங்களாக்கா, உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதாரத்துல, பண விஷயத்துல விசுவாசமா இருப்போம், நம்பிக்கையா இருப்போம். என் வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல நான் பண நெருக்கடி வரும்போது நான் பதற மாட்டேன். என்னை அழைத்த ஆண்டவர், எனக்காக உயிர் கொடுத்த இயேசு நிச்சயமா தேவையை சந்திப்பார், நிச்சயமா தேவையை சந்திப்பார். அது போலதான் என் 3 பையன்களும் காலேஜில் படித்து முடிக்கிறதுக்கு நான் பெரிய வேலை ஒன்றும் செய்யல, சாதாரண TNP தான் வேலை செஞ்சேன். ஆனால் கர்த்தர் அந்தந்த நாட்களில் தேவையை சந்தித்தார். முழுவத பாரம் அவர் மேலே வைத்தோம் என்றால் நம்முடைய பண தேவை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். அனுதின தேவை, டெய்லி நீட்ஸ், நம்முடைய குடும்பத்தில் உள்ள டெய்லி நீட்ஸ். எலியாவுக்கு பாருங்க, என்னது பஞ்சகாலம். ஆண்டவர் சொல்றார், நீ போய் சாரிபாத் ஒரு விதவை கிட்ட போ சொல்றாரு. பஞ்ச காலத்துல விதவை கிட்ட போ சொல்றாரு. நான் உன்னை அவ்வளவு மூலமா போஷிப்பேன்னு சொல்லி இருக்கா. அவ்வளவு பிள்ளையும் கடைசி மாவு என்ன இருக்கு சமைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கா. அப்ப எலியா போய் கேட்கிறாரு, நீ எனக்கு செஞ்சு கொண்டு வா. ஆமேன், எனக்கு செஞ்சு கொண்டு வா. பஞ்ச காலம் தான், உனக்கு இல்லதான், நீ சாக போறதா, நீ எனக்கு செஞ்சு கொண்டு வா. இது பார்க்க ரொம்ப கொடூரமா இருக்கும், இன்ஹியூமன், அநீதியா இருக்கும். உண்மையில என்ன செய்யணும், இவருக்குள்ள காசு எடுத்து கொடுக்கணும்.
இல்லையா? ஆனா எலியா சொல்றாரு, நீ செஞ்சு கொண்டு வா, அதுக்கப்புறம் பாரு அற்புதத்தை. ஆமென். அடுத்த பாருங்க, இந்த காலத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்கறதுல நம்ம குறைக்க கூடாது. என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷமா ஆண்டவர் கொடுக்குற தசம பாகத்துல காணிக்கல நான் குறைஞ்சதே கிடையாது. எனக்கு இல்லாத போனாலும் பரவாயில்ல, அதை நான் தொட்டதே கிடையாது. அதனால கர்த்தர் குறைவில்லாத வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதவை கொடுத்தனால என்ன ஆச்சு? பஞ்ச காலத்துல அவ வீட்டுல எண்ணெயும் மாவும் நின்று போகவே இல்லையா. மற்றவங்களுக்கெல்லாம் பஞ்சம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஏழை விதவையும் அவன் மகனும் அந்த பஞ்ச காலத்துல நிரப்பி ஆண்டவர் நடத்தினார். நம்ம கோவிட்-19 இருக்கோம், பெண்டமிக்ல இருக்கோம், எம்சிஓல இருக்கோம். அதனால நம்ம கர்த்தர் கொடுக்க வேண்டாம், அப்படி இல்லைங்க. நீ கர்த்தர் நேசித்து கொடுக்கணும். ஆண்டவர் நேசித்து அன்புனால சபைக்கு வரமில்ல பரவாயில்ல, வேற ஏதாவது விதத்தில் அல்லது நீங்க வச்சிருந்து ஒரு நாள் இங்க கொடுக்கலாம். ஆமென். கர்த்தர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். நம்முடைய உறவுகள்ல விசுவாசம் நமக்கு வேண்டும். யோசிப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரர்களால விற்கப்பட்டான். விற்கப்பட்டு அடிமையாகி ஜெயிலில் போய் அப்புறம் எகிப்தில் போய் பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார் எகிப்துக்கே. அப்ப மறுபடியும் என்ன செய்றாங்க? சகோதரர்கள் வருகிறாங்க. உறவுகள்ல நமக்கு விசுவாசம் வேண்டும். யோசிப்பு சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினான்னு சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இனி ஆண்டவர் செய்த அற்புதத்துல பாருங்க, அடுத்த வசனம் நம்ம வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் எப்படி இவனுக்கு இந்த அற்புதத்தை செய்தார். 9:2. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இன்னொருத்தனோட விசுவாசம் இன்னொருத்தனுக்கு பிரயோஜனமா இருந்தது. இந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இவனை ஜனக்கூட்டத்தினால வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல. கூரையை பிரிச்சு மேலேந்து இறக்குறாங்க. ஆண்டவர் உள்ளத்தை, they touched God's heart, they touched the heart of Jesus. நிறைய பேர் பைபிள் வாசிகளாக ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் போட்டிருக்கு. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி 4 பேர் என்ன செய்றாங்க? இறக்குறாங்க. கூட பிறந்தவங்கள ஒண்ணும் கிடையாது, அவனை இறக்குறாங்க விசுவாசத்தோடு. பாருங்க, இவனோட வாழ்க்கையோட சுகத்திற்கு அவனோட விசுவாச கிரியை செய்தது. ஆண்டு இவனை பார்க்கல, அவனை பார்த்தாரு. உள்ள உடஞ்சிருக்கும் இயேசு. ஐயோ, இவ்வளோ தாகத்தோட, இவ்வளோ வாஞ்சியோட, இவ்வளோ ஒரு ஆத்மா மேல பாரத்தோட இவன் இறக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் இவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அவன் எழுந்து சுகத்தோடு சென்றான். பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிற இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு காரியத்துல, இப்ப இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு ஆப்ஸ்டேக்கிள், ஏதாவது ஒரு தடைகள்லாம் இருந்து முன்னேறி போக முடியாது இருக்குன்னு சொன்னா, ஐ சேலஞ்ச் யூ, ஆண்டவர் விசுவாசிங்க. விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. அது இன்னொரு நேரத்தை நான் சொல்றேன், அது இன்னொரு டாபிக். ஆனால் ஆண்டவர் நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம், 9:22, அதே மத்தேயு புத்தகத்துல. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தினது. அந்த நேரத்திலேயே அவள் சொஸ்தமானாள். பாருங்க, ஆண்டவர் எங்கெங்க விசுவாசம் இருக்கோ ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதனால தான் மார்த்தாட்ட சொல்றார் ஆண்டவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If thou shalt believe, thou shalt see the glory of God. லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சு. நாருமேன் சொல்றாரு மார்த்தா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். You want to see the glory of God in your life? உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்க்கணுமா, தேவனுடைய அசைவை பார்க்கணுமா, தேவனுடைய வல்லமையை பார்க்கணுமா, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும். Thank you, Jesus. Hallelujah. C minor.
தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே. விசுவாசத்தோடு பாடுங்க. உம்மாலாகாதது எதுவும் இல்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சுவாசிப்போம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தேங்க்யூ ஆண்டவர். விசுவாசத்தை எதிர்பார்க்க மத்தேயு 9:29 ஆண்டவர் செய்த இன்னொரு அற்புதத்திற்கும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற. வாசிப்போம். மத்தேயு 9:29. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். ஆமென். உன் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது. ஸோ யாராருக்கு அற்புதம் தேவை, யாராருக்கு மிரக்கல், யாராருக்கு அதிசயம், யாராருக்கு சுகம் தேவை, யாராரு விசுவாசத்தோடு வந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் அந்த அற்புதத்தை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார்கள். அதே இயேசு தான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம். அதே ஆண்டவர் தான் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். அற்புதம் தேவைனாக்கா, சுகம் தேவைனாக்கா, ஒரு மாற்றம் தேவைனாக்கா, ஒரு தடைக்கெல்லாம் என்னவோ இருக்குது, ஏதோ ஒரு காரியம் தடைக்கெல்லாம் இருக்குது, மென்டல் பிளாக். அவங்களுக்கு சொல்றேன், மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். சாவை வென்றவர் நம்மோடு இருக்கிறார். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் விசுவாசிப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவரை விசுவாசிப்போம். இந்த COVID-19 காலத்துல, இப்போ உள்ள இந்த லாக்டவுன் காலத்துல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. I'm not talking about financial, spiritual சொல்றேன். பயங்கர அடி சபை கூடாதனால. நமக்குள்ளார எப்போது விசுவாசம் கொழுந்து விட்டு எரியட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இப்படிப்பட்டது என்று கடைசியாக ஒரு வசனங்களை வாசித்து விட்டு நான் உங்களுக்கு ராபோஜனம் பங்கு கொள்ள போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சரியா? உங்களுக்கு விசுவாசம் பெருகுனாக்கா இந்த அதிகாரம் முழுவதும் போய் வாசிங்க. இது விசுவாசத்தின் அதிகாரம். அங்க ஒரு இடத்துல போட்டிருக்கு, ராகாப் என்ற வேசி விசுவாசத்தினால வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டாள் சொல்லி. யாரு? ராகாப் என்ற வேசி. வாழ்க்கை சரியில்லாத ஒரு வேசியோட சரித்திரத்தை, விசுவாசத்தை ஆண்டவர் பரிசுத்தாவின்னு பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கு பாருங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற காரியத்துல உறுதியா இருக்கணும். நாம அதான் விசுவாசம். இன்னும் பார்க்கல, கிடைக்கல, நிச்சயமா இருக்கணும். ஆரம்பத்தில் காலத்தில் நான் டிஎன்பி வேலைக்கு அப்ளை பண்ணப்ப என் கூட இருந்தவங்களாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. சரியா? ஒரு சிலர், எல்லாரும் ஒரு சிலர், என்ன இது சம்பளம் 250 சம்பளத்துக்கு போறீங்க, இது எங்க பத்த போகுது, என்ன சம்பளம் இது? சரியா? அப்ப 1984
இது பாதி மாசத்துல முடிஞ்சிடும் அப்படி சொன்னாங்க. ஆனா எனக்குள்ள ஆவியான சொன்னாரு, இது நான் உனக்கு கொடுத்த வேலை. ஜெப கூட்டத்தில் உட்காந்தி, ஒரு சின்ன ஜெப கூட்டம், ஒரு 7 பேர் இருக்கிற ஒரு வீட்டில் ஜெப கூட்டத்தில் உட்காந்தி அந்த இன்டர்வியூ பேப்பரை வச்சு ஜோம் பண்ணி, நல்லா ஞாபகம் இருக்கு, எல்லாரும் நடுவில் உட்காந்து ஜோம் பண்ணி இந்த வேலை கிடைக்கும் ஜோம் பண்ணி 3 மாதம் பிறகு சுக்கச்சித்தா என்னது ரிசல்ட் வந்து அண்டாடி என்னது இந்த வேலை உனக்கு கிடைச்சின்னு சொல்லி, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிஸ்கரேஜ் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க, என்ன சம்பளம், ஏன்னா அவங்க நல்ல சம்பளம் தந்தனால. ஆனால் எனக்கு அதுதான் ஆண்டவர் உணர்த்தினார், நீ ஜெப கூட்டத்தில் உட்காந்தி கண்ணீரோடு ஜெபித்து கிடைச்ச வேலை இது. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்போனா என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் ஜெபித்து எனக்கு கிடைச்ச வேலை ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே இல்லை இயேசு. அல்லேலூயா. இது வரைக்கும் அதான் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்றாரு. God honors our faith. ஆண்டவர் அதாவது அவர் ஆண்டவர் அப்படியே நம்பி வாழும் பொழுது அஃப்கோர்ஸ் சில வேளை நம்ம ஆண்டர் டிசப்பாயின்ட் பண்றோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா என்ன நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது எனக்கு உறுதி, எனக்கு கிடைக்கல, வேலை கிடைக்கல, பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிற காரியத்தில் உறுதியா இருக்கணும். நீங்க நம்புற காரியத்தில் உறுதியா இருக்கணும். தேவன் ஒரு பாருங்க, தேவனை குறித்ததான காரியங்கள் நம்ம அது உறுதியா இருக்கணும். The existence of God, தேவத்துவம், தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்களா, ஏத்திஸ்ட்லாம் பேசியிருப்பானுங்க, there is no God, nothing, இதெல்லாம் தன்னால் உண்டாச்சு அப்படி உண்டாச்சுன்னு. நீங்க உறுதியா இருக்கணும். நம்பப்படுகளின் உறுதி, ஒரு தேவன் இருக்கிறார், வானத்தை பூமி சகலத்தை படைத்த, இவ்வளோ பெரிய சூரிய சந்திர நட்சத்திரத்தை எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். There is a God. அவர் பிதாவாகிய தேவன், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். நம்பப்படுற காரியத்தில் உறுதியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்காக எனக்காக இன்னைக்கு நாம் ராபோஜனிடம் போகிறோம். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை கழுவி நம்முடைய பிள்ளையாக ஏற்று நடத்துகிற அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உறுதியா இருக்கணும். நம்பப்படுற காரியத்துல உறுதியா இருக்கணும். இந்த இயேசுதான் என்ன ஆண்டவர். அந்த சாட்சி நான் சொன்னது போல, என்னை வெட்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் விசுவாசமா இருக்கேன் என்று யோபு சொன்னது போல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கழுத்துல கத்தி வச்சாலும் நான் உறுதியா நம்புவேன், இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர், பாவத்தை மன்னிப்பவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் கர்த்தர் கொடுக்க உறுதியா இருக்கணும். அது நம்பிக்கைலாம் போகக்கூடாது. அது தேவன் கொடுக்கிற உன்னத பலன். பரிசுத்தாவி நமக்கு வரும்போது போன வாரம் வந்து என்னது பெண்டெகோஸ்ட் சண்டே சரியா, பரிசுத்தாவி எப்படி சிஷ்யர்கள் நிரப்பப்பட்டார்கள், கோழையா இருந்தவர்கள் வீரராய் மாறினார்கள், பயந்தாங்கோழி ஓடி ஒளிஞ்சு மறுதளிச்சவன் வந்து அத்தனை பேர் முன்னாக பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவியான பலம் வந்து பேதுரு மேல் இறங்கினது. எபிரேயர் 11:6 வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் நீங்க பிரியமா இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அதுக்கு ஒரு வழி, பல வழி இருக்குது. அதுக்கு ஒரு வழி என்ன? விசுவாசமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு நடத்துவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவன், தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உண்டென்றும். There is a God, Almighty God, சர்வ வல்ல தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். பவுல் சொல்வது போல, நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். நாம் ஜெபிக்கும் போது, நாம் துதிக்கும் போது, நாம் ஆராதிக்கும் போது, நாம் கேட்கும் போது பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். நிறைய பேர் நிறைய வேலை நீங்கள் நான் கடமைக்கு ஜெபம் பண்ணிடும், ஜெபம் முடிக்கணுமே, அதனால ஜெபிக்கணுமே சொல்லி சில வேலையில் இந்த மிஸ்டேக் நம்ம பண்றோம்.
ஆனால் விசுவாசமுள்ள ஜெபம், ஆமென், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அது பயங்கர பலனுள்ளதா இருக்கிறது. ஆயிரத்தி 1999 இந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1999 வருஷத்துல இந்த மலேசியா பூரா இந்த பன்றி காய்ச்சல் வந்தது, ஜப்பானீஸ் என்செஃபலைட்டிஸ்னு. அப்போ இந்த பண்டையில் உள்ள நிறைய பேர் செத்து கொண்டு இருந்தாங்க. போர்டிக்சனில், ஸ்லாம்பான், இப்படியா பல இடத்துல, ஸ்லாங்கோவில். அப்போ நான் புக்கான ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். சரியா, ஆரம்ப கால ஊழியம், சபை ஆரம்பித்து 93. அப்போ போய் விசிட் பண்ணி ஜனங்களை, இப்போ பண்ணையில் தான் அங்கே 4-5 குடும்பம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாட்டி நாங்கள் போய் ஏற்ற போகிறோம், விசிட்டேஷன் போகிறோம். FRU வச்சு ஆமியெல்லாம் வச்சு மூடிட்டான், அந்த உள்ளே போகிற கேட்டை மூடிட்டான். போய் வேனை நிப்பாட்டுறேன், பார்க்குறேன். அப்போ எல்லாம் இப்போ இந்த கோவிட் மாதிரி இப்போ போக முடியாது. நான் சொன்னேன், மோப்புக்கு சிம்பாயாங் இதில் பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க வேறு 3 பையன்களும் சின்ன பையனுங்க. சரியா, போயிட்டு அவன்கிட்ட பேசி வாதாடி, அப்படி இப்படி இல்லை சிம்பையான் போய் நான் விழுந்து வரேன் அப்படி சொல்லிட்டு, அவன் ஏதோ கொஞ்சம் இறக்க உள்ளவுக்குள்ள இருக்கு, அவன் விட்டுட்டான் உள்ளுக்கு. அங்கே உள்ளுக்கு அத்தனை பேர் பண்டி காய்ச்சல ஊசி வேக்சின் போட்டு உட்காந்துருக்காங்க விசுவாசிங்க. அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். எனக்கு நம்பிக்கை, எனக்கு விசுவாசம், ஆண்டவர் என்னை வாதையும் கூடாது, தனக்காது பொல்லாப்பு நேரிடாது, என்னை சுற்றி ஐசு ரத்தம் இருக்குது, பரிசுத்தாவினோடு கூட இருக்கா சொல்லிட்டு நான் பேனை அடித்து அழுத்திட்டேன் உள்ளுக்கு. உள்ளே போனதும் விசுவாசிங்க, பாஸ்டர் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு? நாங்களாம் ஊசி குத்தி வேக்சின் போட்டுருக்கோம். ஏன்னா அவங்கள வேலை செய்கிறாங்க, அங்கே 200 பேர் இறந்து போயிட்டாங்க. எப்படி உள்ளே வந்தீங்க, எப்படி உள்ளே விட்டாங்களே அப்படி சொல்லி ஆண்டு தான் வாசலை திறந்தாரு சொல்லிட்டு, அன்னைக்கு போயிட்டு செல் குரூப் நடத்திட்டு பாட்டு பாடி, இங்கே பாட்டு பாடுறோம், பட்டியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. சரியா, ஒரு விசுவாசத்தில் போகணும். கர்த்தர் சோத்திரம், என்னையோ என் மனைவியோ என் கூட வந்தவங்களோ என் பிள்ளைங்களோ என்னை ஒரு பண்டிகை காய்ச்சல் பாதிக்கவே இல்லை. நம்ம விசுவாசத்தை ஆண்டு கனப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போகிறோம், பார்த்தா ஒரு பெரிய பாடாங்க அளவுக்கு குழி நோண்டி வச்சுருக்கான். குழி நோண்டி வச்சு இப்போ போனப்போ கேட்டேன் என்னாச்சுன்னு. அந்த பண்டியெல்லாம் லட்சக்கணக்கில் பண்டி என்ன போட்டு சாவடிச்சு குழியை போட்டு மூடி, இல்லை சிலதை எரிச்சு, அது பயங்கரமான காலகட்டம். 70 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில். நம்பிக்கையோட விசுவாசத்தோடு போனேன். கர்த்தர் சேனம் அதுக்கு சேதமனகாது பார்த்து கொண்டார். ஆமென். ஸோ விசுவாசத்தில் கிரியை இருக்கும். ஸோ இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை ஒரு சேலஞ்சாக, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம், ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ ஒரு மூட்டுக்கட்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறார். God is waiting for your faith. அன்னைக்கு வேலை விசுவாச சந்தேகத்தை கொடுத்து பொய்யை சொல்லி, ஆமென், நிறைய நம்மளோட வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வர்றோம். பிசாசு சொல்கிற பொய்யை கேட்டு 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 நிறைய கிறிஸ்தவங்க என்னது ஓட முடியாமல் வளர, கால் உடஞ்ச குதிரை மாதிரி ஆயிட்டாங்க பிசாசு சொல்கிறத கேட்டு. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஒரு இடத்துல இயேசு ஒரு இடத்துல ஒருத்தனை சுகப்படுத்த போறார். ஒருத்தன் வந்து கூப்பிட்றான், ஐயா என் வீட்டில் வேலைக்காரன் சிக்கா இருக்கான், வந்து சுகப்படுத்துங்க. அதுக்கிடையில இந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டு, அங்கே கொஞ்சம் தாமதமானனால போனவங்க வந்து சொல்றாங்க இயேசுகிட்ட, யார் இயேசுகிட்ட சொல்ல, அதை கூப்பிட்டவன்ட்ட சொல்றாங்க, நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகன் மரித்து போயிட்டான் அப்படி சொல்லிட்டு. அவன் பாருங்க, அவன் ரொம்ப நம்பிக்கையா இருந்தான், ரொம்ப நம்பிக்கை. அவ்வளவு தூரம் வந்து தன் பிள்ளைக்காக வேண்டி வைக்கும்போது இயேசு சரி வரேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில அந்த ஸ்திரீக்கு வேற அந்த மாதிரி லேட் ஆனாலும், அந்த ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆனாலும் அங்கே இருந்து போனாலும் அவன் உலகமே உடஞ்சி போயிடும். அவங்களுக்கு தெரியுமா, இயேசு அவன் மேல தட்டி சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு சொன்னாரு. பக்கத்துல ஆண்டவர் அவனை
கொஞ்சம் உள்ளம், நொறுங்கின உள்ளம், விசுவாசம் உள்ளவனாயிரு. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இயேசு நம்ம பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாரு. போய் அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தோட முக்கியத்துவம் வாழ்க்கையில். ஒருவேளை எத்தனையோ நாட்கள் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கலாம். நான் மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறேன். உள்ளத்தில் விசுவாசிங்க, சிந்தனையில் விசுவாசத்தை பேசுங்க, விருதத்தில் விசுவாசத்தை பேசுங்க. உங்க ஃபெய்த் ஆக்டிவேட் பண்ணுங்க. காரியம் எப்படி இருந்தா இல்லை. ஸோ லேர்ன் டு சே நோ டு சைட்டன். சொல்லுவான் முடிஞ்சிச்சு இதான் அப்படி இப்படின்னு இல்லை. எனக்கு உயிர் கொடுத்த இயேசு என்னோடு இருக்கிறார். எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன் அவர். ஆண்டவர் பேர் என்னென்ன நாம இருக்கும். அவர் எல் ரோயி, அவர் எல் எலோஹிம், அவர் மகிமையானவர். சர்வ விசுவாசத்தை பேசி உங்க சூழ்நிலையை மாற்ற கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். விசுவாசம் உங்க வாழ்க்கையில சாட்சியை உண்டாக்கும். இப்ப நான் சொன்ன பாருங்க, சாட்சி. விசுவாசிங்களுக்கு உங்க வாழ்க்கையில் சாட்சி இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார், கிரியை செய்வார், சூழ்நிலையை மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றி. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். திருஸ்தோத்திரம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாம் சொன்ன தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். God can do anything in your life, only if you have faith. இந்த நாட்கள்ல, காலகட்டத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே விசுவாசத்தை பெருக பண்ணும். மறுபடியும் உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரே என் சூழ்நிலைகளை விசுவாசத்தை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஹீலிங் கூட நடக்கும். ஆமென். ஆமென். யாரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராபோஜன பந்தியில் கடந்து போகிறோம். எல்லாரும் எளிமையை நில்லுங்க. சில வீட்டில் அங்கே நீங்கள் உட்காந்துருந்தாக்கா எளிமை நில்லுங்க. ராபோஜன பந்தியை எடுத்து இங்கே ஆயத்தமாயிருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்ம நம்புவோம். நம்ம இயேசுவிடத்தில் வரும்போது நம்ம பாவம் மன்னிக்கப்படுது கம்ப்ளீட்லி. தேங்க்யூ ஜீசஸ். வராது இருக்கிறதுனால தான் பாவம் அடிக்கிட்டே போகுது. ஆனால் இயேசுவிடத்திலிருந்து பாவங்கள் மன்னிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட நம்ம அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தாகம் தாகம் என்றே எனக்காயே நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காயே நின்றே, பாருங்கள் சுமந்தி பரிகார வழியாடி, எங்கள் பாரங்கள் சுமந்தி பரிகார வழியாடி, அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Thank you Jesus. எல்லாரும் அப்பத்தை பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். பயபக்தியோடு உண்மை உள்ளத்தோடு இந்த அப்பமும் பாத்திரமும் நமக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் தியாக பலியாக சமர்ப்பித்தார். இதனால் தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. இதனால் தான் நமக்கு பரலோக நிச்சயம் கிடைத்தது. அவருடைய கிருபை நம்மேல் என்றிலும் இருக்கிறது. இயேசு மாத்திரம் சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் நாம் நியாயப்பிரமாணத்தில் மறைத்து போயிருப்போம். ஆனால் இயேசு மரித்ததுனால
இந்த கிருபையில வாழ்ந்து அவருடைய பிள்ளையாக, பிதாவுடைய பிள்ளையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வரும் வரை இதை நினைவு கூறுங்கள் சொன்ன அந்த அன்பு தெய்வத்தை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரித்து எல்லாரும் ஒரு மனதோடு அப்பத்தை புசிப்போம். அவர் பாத்திரத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம். புதிய உடன்படிக்கை என்றால் எந்த பலியும் செலுத்தாதபடிக்கு பாவமெல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு சிந்தப்பட்ட ரத்தம். இதை வாங்கி பூசிகள் சொன்னால் நன்றி உள்ளத்தோடு இந்த ரத்தத்தில் பானம் பண்ணுவோம். தேங்க்யூ. அப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி உள்ளத்தோடு இயேசுடைய சிலுவை மரணத்துக்காக நன்றி சொல்லுவோம். பிதாவே, அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். மாளாகாதது எதுவும் இல்லை, மாளக்கூடாத காரியம் இல்லை. என் விசுவாசத்தை வளர்த்திக்கப்படும். இந்த நாள் கொண்டு வார்த்தை வசனத்துக்காக நன்றி. இந்த ராபோஜன ஆராதனைக்காக நன்றி சொல்லுவோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு சில அறிவிப்புகள். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் யாராவது நீங்கள் உங்களுடைய தசம காணிக்க நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. நம்ம எம்சிஓ முடிஞ்ச பிறகு நீங்கள் சபையில் வந்து கொடுக்கலாம். சரியா? நீங்கள் கர்த்தருக்கு பயபக்தியோடு உண்மையாக இந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பஞ்ச காலத்தில் நிச்சயமாய் உங்கள் பாத்திரங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சரி, நாம் ஜெபிப்போம். எல்லாரும் சீக்கிரமாக அந்த எம்சிஓ முடியும்னு சொல்லி மறுபடியும் கூடி, சரியா, அரசாங்கம் என்ன சொன்னாலும் ஜனங்கள் என்ன சொன்னாலும் நாம் நம்புவோம். நம்ம இந்த வருஷத்தில் நிச்சயமாக கர்த்தர்களை கூட வைப்பார்னு சொல்லி. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால், நமக்கு அந்த வாஞ்சி இருந்தால் கர்த்தர் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். தனிப்பட்ட முறையில் அப்படியே இங்கே வேலைக்கு போகும்போது ஞாபகம் வந்த ஆண்டவரே, இந்த எம்சிஓ முடிஞ்சு நாங்களாம் ஒன்று கூடி சபையில் நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், நம்ம ஓடிஎஸ் சொல்லி நம்ம வாஞ்சிப்போம். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல். சந்தோஷமா இருங்க குடும்பத்தோட. ஆண்டோடைய மகிமையான பிரசனம் உங்களோடு என்னிடம் இருப்பதாக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா